வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் வேலைக்கீரை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோடைய செடிகள் வந்துட்டு நல்லா வெள்ளை கலரில் பூ பூக்கும். இலைகள் பார்க்குறதுக்கு 5 இலைகள் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு வேலைக்கீரை. இந்த மாதிரி தான் இருக்கும் வேலைக்கீரை பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு நல்ல வேலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலரில் பூ பூத்துது அப்படின்னா அது வந்துட்டு நல்ல வேலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துவோம். இப்போ இந்த கீரையை வச்சு நம்ம புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புளியை ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது கூட ஒரு கை அளவுக்கு நான் வேலைக்கீரை சேர்த்துருக்கேன். இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். குழம்பும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மசாலா தூள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது குழம்பு வந்துட்டு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம புளி கரைசல் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பும் சேர்த்து நல்லா காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். அந்த மசாலா புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்பு நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இதோடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இதை இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு இன்னும் கூட நல்லா திக்காக சூப்பராக நல்லா வந்துடும். இந்த குழம்பு வந்துட்டு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வேலைக்கீரை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அந்த வயிற்றில் உள்ள பூச்செல்லாம் வந்துட்டு சாகடிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த வேலைக்கீரைக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.